ஓகே. இப்போ 300 என்னது ஆன்சர் வரும்? 350. 350 சரியா? இப்ப இதுல இருந்து இதை கழிச்சு மாத்தி போட்டு சரியா? அப்படின்னா உங்களுக்கு திசை கொண்டெண்கள் தெரியான்னு தான் அர்த்தம். அதெல்லாம் கிரேட் 7 என்னமோ இல்லாட்டி நீங்க அதை போய் பாருங்க சரியா? யூடியூப்ல லைக் தானே, நினைவு இல்லாட்டி பாருங்க போயிட்டு. இப்ப 350ன்னு வந்திருக்கேன். ஆன்சர் கிலோ ஜூல் மூல் மைனஸ் வந்து வரப்போகுது. இது சுருக்கி எங்கேயும் கிலோ ஜூல் மூல் மைனஸ் வந்து நீக்கி இந்த கேள்வினும் 300 இருக்கிற கேள்வினும் இதுல இருக்கிற கேள்வின் மைனஸ் ஒன்னும் வெட்டி போடும். அப்ப இங்கேயும் கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன். ஆன்சர் கடைசியில கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்ல வரப்போகுது. இப்ப பாருங்க டெல்டா ஜி வந்து எப்படி வந்திக்குது? மைனஸ்ல வந்திக்குது. அப்படின்னா தொகுதி வந்து விருப்பம் சுயமாவே ஆட்டோமேட்டிக்காவே இந்த தாக்கத்தை நடத்தி கொள்றதுக்கு சரியா? இது ஒரு லேசி பிரதியீடு. நான் ஃபர்ஸ்டே சொல்லி தந்தது. இது விளங்கிச்சா? இவ்வளவு தூரம் விளங்கிச்சா? மத்தாக்களுக்கு விளங்கிச்சா? விளங்குது இல்லையா? விளங்கிச்சு. சரி, இப்ப இது இப்படி யோசிங்க. இந்த இப்ப ஹாப்பி மைனஸ் ஹாப்பி எப்பயும் ஹாப்பியா வரும்னு சொல்றேன். இந்த ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்துட்டே வந்து எம்சிக்யூல கொஞ்சம் ஆன்சரை வெட்டி விடவும் மேலும். ஏன்னா இதுலயும் வந்து ஹாப்பி ஹாப்பின்னு தெரிஞ்சா கரெக்டா இங்க வரப்போது ஹாப்பின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஆன்சர் மைனஸ்ல வந்திக்கணும். மைனஸ்ல வந்திக்கிற ஆன்சர் எல்லாம் பார்த்து பிளஸ்ல வந்திக்கிற ஆன்சர் எல்லாம் வெட்டி விட்டீங்கன்னா அங்க இருந்தே உங்களுக்கு இந்த செலக்ட் பண்ணி இதுக்குள்ளதான் வரப்போகுதுன்னு கெஸ்ட் வந்து எடுக்கணும் சரியா? மத்தது இப்ப இப்படி யோசிங்க. எந்த ஒரு தாக்கத்திலையுமே டெல்டா ஹெச் டெல்டா எஸ் ரெண்டுமே இந்த ஹாப்பியானது உண்டா வந்துச்சுன்னா கட்டாயம் டெல்டா ஹெச் ஹாப்பி தான் வரும். இதை உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா நீங்க டெல்டா ஹெச்சுக்கு என்ன நம்பர் வேணாலும் போடுங்க. ஹாப்பி தானே, மைனஸ்ல என்ன நம்பர் வேணாலும் போடுங்க. டெல்டா எஸ் எப்படி அவர் வந்து ஹாப்பின்னு சொன்னா பிளஸ்ல வரப்போகுது நம்பர். பிளஸ்ல என்ன நம்பர் வேணாலும் போடுங்க சரியா? பிரச்சனை இல்லை. போட்டுட்டு எவ்வளவு கணக்கு வேணாலும் செஞ்சு பாருங்க. ஆன்சர் கட்டாயம் மைனஸ்ல தான் வரப்போகுது. இப்ப நாங்க சும்மா டெல்டா ஹெச்சுக்கு -100ன்னு போடுவோம். டி வந்து நான் இது வரைக்கும் அரை வைப்பேன். 300 தர இது ஃபுல்லா ஒரு செட் நான் என்ன இது பிரக்கெட் பண்ணி எழுதுறேன் சரியா? டெல்டா எஸ் வந்து போடும் 200 கேள்வி. இப்ப ஜூல்ல தானே பொதுவாக தந்திப்பாங்க. ஜூல் கெல்வின் -1 மூல் -1. அப்ப நான் 1000 பிரிக்கணும். 10 பிரிச்சா தசம் 2 வரப்போகுது சரியா? இப்ப இதை பெருக்கினீங்கன்னா 2 60 100 60 7 கூட்டினா வர ஆன்சர் 160. அந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி நம்பர் போட்டு பார்த்தாலும் கடைசியா வரப்போறது வந்து டெல்டா ஜி ஹாப்பியான ஆன்சரா தான் வரப்போகுது. ஏன்னா உங்களோட தொகுதியில டெல்டா ஹெச்சும் ஹாப்பி டெல்டா எஸ்ஸும் ஹாப்பி சரியா? இது இப்படி வரப்போகுது சரியா? இப்ப தியரட்டிக்கலா இந்த மாதிரி தாக்கங்கள் பிராக்டிக்கலா இந்த மாதிரி தாக்கங்கள் இருக்குதான்னு சொன்னா இல்ல. அப்படி தொகுதி ஒன்று வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்காது. லைஃப் மாதிரி தான் எல்லாமே எப்பயுமே சந்தோஷமா இருக்காது. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சேட் ஒன்று இருக்கும். அது எல்லாருக்கும் அப்படித்தான். அந்த மாதிரி தொகுதியும் அப்படித்தான். ரசாயன தொகுதியும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி தாக்கங்கள் உலகத்துல இல்லவே இல்லாத மாதிரி. ஆனா தியரிட்டிக்கலா நாங்க ஈக்கிறேன்ற மாதிரி படிக்கிறேன் இந்த சமன்பாட்டுக்காக. நினைக்க இவ்வளவு தூரம் விளங்கிச்சு. இப்ப இந்த டெல்டா ஜிக்கு தானே, இந்த டெல்டா ஜிக்கு மைனஸ் வர ஏறும். மைனஸ் வந்துச்சுன்னா தாக்கம் சுயமா நடக்க விருப்பம்னு அர்த்தம். பிளஸ் வந்துச்சுன்னா சுயமா நடக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது 0 ஆகுது. டெல்டா ஜிக்கு ஆன்சர் 0வா வரையணும். அப்படி 0 வந்துச்சுன்னு அர்த்தம் அந்த தாக்கம் வந்து மீளும் தாக்கம், அப்படி இல்லாட்டி சமநிலை தாக்கம்னு அர்த்தம் சரியா? இதை பத்தி நான் புறவைக்கு சொல்றேன். இப்போதைக்கு நினைச்சுக்கோங்க. அப்ப சமநிலை தாக்கம்ன்றதும் வந்து நடக்கிற ஒரு தாக்கம் தானே, நிகழக்கூடிய ஒரு தாக்கம். அதனால அவரும் சுயமா நடக்கிற ஒரு தாக்கம்னு எடுப்பான். டெல்டா ஜி 0 வந்துச்சுன்னு சொன்னான். பாப்போம் நாங்க. இப்ப நான் இங்க எழுதிக்கிறத பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதான் சொல்லிக்கிறேன். டெல்டா ஹெச் ஹாப்பியா இருந்தாலும் டெல்டா எஸ் ஹாப்பியா இருந்தாலும் கடைசியா எஞ்சுறதும் என்ன ஹாப்பியா தான் இருக்க போகுது. அப்ப டெல்டா ஜி மைனஸ் வரப்போகுது. இந்த மாதிரி டெல்டா ஜிவை வந்து மாத்தி இந்த ஹாப்பி சேட மாத்தி போட்டு 4 நிலைகள் 4 விதமா வரப்போகுது இந்த சமன்பாடு. இதுல ஒன்று இப்ப படிச்சுட்டேன். என்னது ரெண்டுமே ஹாப்பி ஆயிக்கிறது. டெல்டா ஹெச்சும் ஹாப்பி ஆயிக்கிறது டெல்டா எஸும் ஹாப்பி ஆயிக்கிறது படிச்சுட்டேன். அடுத்தது படிக்க போறது ரெண்டுமே சேட் ஆயிக்கிறது. இப்ப ரெண்டுமே சேட் ஆயிக்குதுன்னு அர்த்தம் என்ன? டெல்டா ஹெச் வந்து சேடுன்னு சொன்னா அவர் அகவைப்பு தாக்கமா வைக்கணும். அப்ப பிளஸ்ல வர போறாரு.
டெல்டா எஸ் வந்து சேடா இருக்கணும்னா அவரோட சுதந்திரம் குறைஞ்சிருக்கணும். அப்ப டெல்டா எஸ் வந்து மைனஸ்ல இருக்கணும், சேடா இருக்கணும். இப்ப இந்த தொகுதி எப்படி, அவருக்கு இருக்கிறது எல்லாமே சேட் தான். நீங்க எவ்வளவு பெரிய சேட்ல இருந்து எவ்வளவு குட்டி சேடை கழிச்சாலும் வரப்போற ஆன்சரும் சேட்ல தான் இங்க போகுது. இல்லாட்டி நீங்க குட்டி சேட்ல இருந்து பெரிய சேடை கழிச்சு பார்த்தாலும் வந்து என்ன இறுதி விளைவு சேடா தான் வரப்போகுது. வேணா நீங்க வேண்டிய நம்பரை போட்டு பாருங்க, இதுக்கு ஆன்சர் சேட்ல தான் வரப்போகுது. அப்படின்னா டெல்டா ஜி பிளஸ்ல தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப நான் சொன்ன இந்த சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் விளங்கிச்சா? ஓகே, இப்ப நாங்க நம்பர்ஸை கொஞ்சம் போட்டு பார்ப்போம். இப்ப நான் சொல்றேன், டெல்டா ஹெச் வந்து தரேன். இப்ப ரெண்டுமே நான் எப்படி எடுத்துக்கிறேன், டெல்டா ஹெச்சும் சேட் ஆகிக்கிற ஒரு தொகுதி. டெல்டா எஸ்ஸும் சேட் ஆகிக்கிறது. டெல்டா எஸ் சேட் ஆகிக்கணும்னா அவர் பிளஸ் வைக்கணும், டெல்டா எஸ் சேட் ஆகிக்கணும்னா அவர் மைனஸ் வைக்கணும். இப்ப டெல்டா ஹெச்சுக்கு நான் ஒரு பெருமானம் தரேன், சக 80 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. டெல்டா எஸ்ஸுக்கு நான் தரேன் சய 2000 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1. வெப்பநிலை நான் எடுக்கிறேன் 127 பாகை செல்சியஸ். இதுல இவருடைய டெல்டா ஜியை கண்டு சொல்லுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு. மிஸ் பிளஸ் 880 பிளஸ் என்ன சொன்னீங்க? பிளஸ் 880 250. ஓகே, 880 மிஸ். 880. ஓ ஓகே, பாப்போம். பிளஸ் 880. பிளஸ் 880. பிளஸ் 880. பிளஸ் 880. ஓகே, பாப்போம். பிளஸ் 880 வரைக்கும் பாப்போம். எல்லாத்துக்கும் அதே ஆன்சர் தானே வருது. இப்ப சமன்பாடு என்னது, டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். சரியா? டெல்டா ஹெச்சுக்கு என்ன வரும், 80 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. நீங்க அழகெல்லாம் போட்டுக்கோங்க. சரி, நான் அழகு போடல, நீங்க அழகு போட்டு தான் எழுதணும். டி எத்தனை, 127. இப்ப என்ன செய்யணும், கேள்வினுக்கு மாத்தணும். 273 கூட்டினா 73 27, இங்க 300 3 400 கேள்வி தர. டெல்டா எஸ்க்கு ஆன்சர் என்ன, சய 2000. சய 2000 ஜூல்ல தானே இருக்குது. அப்ப என்ன செய்யணும், இத 1000க்கு 1000ஆல பிரிக்கணும், 10 கிலோ ஜூலுக்கு மாத்த. அப்ப இங்க 2 இருக்குது, 2 தர 4 800 சய இருக்குது. அப்ப 80 சய 800 இருக்குது. இப்ப இங்க நல்லா இந்த குறியீடை பார்க்கணும். இத இப்ப உங்களுக்கு நினைவிக்கும், எக்ஸாமுக்கு போன போறோம் எல்லாம் குழம்பி போயிட்டோம். சரியா, கவனமா பார்த்து செய்யுங்க. சயத்தர சய சக. அப்ப 800 80 880 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. என்னத்துல வந்திக்கு ஆன்சர், பிளஸ்ல வந்திக்கு. அப்படின்னா டெல்டா ஜி பிளஸ். அப்படின்னா இந்த வெப்பநிலையில 127 பாகைன்னு சொல்ற வெப்பநிலையில 400 கெல்வின்ல இந்த தாக்கம் வந்து சுயமா நடக்க விருப்பம் இல்லை. சும்மா யோசிங்க, இவர் வந்து சேடா தான் பேங்கிறாரு. இவருக்கு டெல்டா ஹெச்சும் சேட், டெல்டா எஸ்ஸும் சேட். அவரோட வாழ்க்கையே சோகத்துல தான் போகுது. சரியா? அப்ப அவர் என்ன செஞ்சாலும் சோகத்துல தான் இருப்பாரு. அவர் டிப்ரெஸ் ஆன கேஸ் வந்து. சரியா? அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப நீங்க இவருக்கு
என்னத்தான் செஞ்சு பார்த்தாலும் இந்த வெப்பநிலையை கூட்டி பார்த்தாலோ இந்த பெருமானத்தை கூட்ட பார்த்தாலோ எது செஞ்சு பார்த்தாலும் இவர் வந்து ஒத்து வர மாட்டாரு. எப்பயும் கவலை வைக்கிற ஒரு டயல் உண்டு. அப்ப இந்த தாக்கம் வந்து நடக்காது. சரியா? இது எப்படி தொகுதியில வந்து இருக்கிற டெல்டா எச் ரெண்டுமே சேடா இருந்துச்சுன்னா டெல்டா ஜியும் சேட், டெல்டா ஜியும் பிளஸ் தான் வரப்போகுது. அதே மாதிரி தொகுதியில இருக்கிற டெல்டா ஹெச்சும் டெல்டா எச் ரெண்டுமே ஹாப்பின்னு சொன்னா டெல்டா ஜியுமே வந்து ஹாப்பில தான் வரப்போகுது. இது ரெண்டு விளைஞ்சின்னு நான் நினைக்கிறேன். டவுட் இருக்கா? இல்ல இல்ல ஓகே, அப்ப நான் அடுத்த சந்தர்ப்பத்துக்கு போறேன். மொத்தம் 4 சந்தர்ப்பம் தான் இருக்குது. இப்ப இந்த மாதிரி ஆக்கள் உலகத்துல இருக்கிறாங்களா? எப்பயுமே சந்தோஷமான ஆக்கள் உலகத்துல இருக்கிறாங்களா? அப்படி ஆக்கள் உலகத்துல இல்ல. எப்பயும் அந்த சோகமாவே இருக்கிற ஆக்கள் இருக்கிறாங்களா? அப்படி ஆக்களும் இல்ல. இந்த லைஃப் வந்து ரெண்டும் மிக்கிறது தானே, எல்லாத்துக்கும் சேடும் மிக்கி ஹாப்பியும் மிக்கி. அப்ப இந்த மாதிரியான ஆக்கள் பிராக்டிக்கல் உலகத்துல இல்ல. இந்த மாதிரி தாக்கங்கள் பிராக்டிக்கல்ல இல்ல. ஆனா தியரிட்டிக்கலி உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கல. அப்ப என்ன மாதிரி ஆக்கள் உலகத்துல இருக்கிறாங்க? ஹாப்பியும் மிக்கிற சேடும் மிக்கிற ஆக்கள் தானே. அப்ப அந்த மாதிரியான கொஸ்டின் தான், அந்த மாதிரி தாக்கங்கள் தான் உலகத்துல நடக்குது இயற்கையா. அப்ப அதை வச்சுதான் நிறைய கேள்வி பேப்பர்ல இருக்குது. சரியா? அப்ப நாங்க அதுக்கு போவோம். இப்ப நான் ஒண்ணு எழுதுறேன். டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இப்ப நான் எடுக்கிறேன் தொகுதி வந்து சேட் ஆயிடுது. சரியா? இவர் சேட்னு சொன்னா அவர் பிளஸ்ல வைக்க போறாரு. டெல்டா எஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னா அவர் வந்து சந்தோஷமா இருக்கிறார், ஹாப்பி. இது ஒரு ரியல் ஒரு மனிதர். சரியா? ஹாப்பி மிக்க சேடு மிக்குது. அப்ப இவர் டெல்டா எஸ் ஹாப்பின்னு சொன்னா அது எப்படி வரப்போகுது? பிளஸ்ல தான் அதுவும் வரப்போகுது. நான் எப்பயுமே சொல்லி தரல பிளஸ்னா சேட் மைனஸ்னா இது என்ன ஹாப்பின்னு சொல்லி அப்படி ஒன்று சொல்லி தரல. ஒவ்வொன்றுக்கும் அது ஒவ்வொரு இடத்துல மாறுது. நீங்க நல்லா என்ன வச்சுக்கணும், டெல்டா ஹெச்ச பாக்குறீங்களா டெல்டா எஸ் பாக்குறீங்களான்னு சொல்லி. சரியா? இப்ப இந்த இடத்துல பிளஸ்ன்றது சேட், இந்த இடத்துல பிளஸ்ன்றது ஹாப்பி. உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா விளங்கினா தான் அது சரியா போடணும். சரியா? இப்ப சேடு மிக்க ஹாப்பியாவும் மிக்குது. இவர் இப்படி இருக்கிறாரு. இப்ப வரக்கூடிய விளைவு வந்து சேடா இருக்குமா ஹாப்பியா இருக்குமா? என்னவா இருக்கும்? ரெண்டாவும் இருக்கும். அதோட பெருமானத்தை வச்சு மாறுறது. ஓ, அதுல பெருமானத்தை வச்சு மாறும். ரெண்டாவும் இருக்கலாம். எதுன்னு எங்களுக்கு தெரியாது. சரியா? இப்ப நான் ஒரு உதாரணத்தை எடுத்து ஃபர்ஸ்டே சொல்லித்தரேன். இப்ப நான் ஒரு நம்பர் ஒன்று எடுக்கணும். டெல்டா ஹெச் வந்து எடுக்கணும். இவர்கிட்ட பிளஸ் தனிக்கு இவர் சேடான ஆள். நான் எடுக்கிறேன் பிளஸ் 50 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. அதே மாதிரி டெல்டா எஸ் நான் எழுதுறேன். அதுவும் பிளஸ்ல தனிக்குது ஹாப்பியான ஒரு ஆள். அதை எடுக்கிறேன் பிளஸ் 3000 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1ன்னு சொல்லி. வெப்பநிலை எடுக்கிறேன் 27 பாகைன்னு சொல்லி. சரியா? இப்ப நான் இவரை கொஞ்சம் சமன்பாட்டுல போட்டு பாக்குறேன். டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். டெல்டா ஹெச் என்ன வருது? 50 சய டி வந்து 27 அப்படின்னா கெல்வின்ல 300 தர இவரோட பிளஸ்ல டெல்டா எஸ் வந்து பிளஸ் 3000 ஜூல்ல தானே, கிலோ ஜூல்ல அப்ப 3 தானே வரப்போகுது. நான் டிரெக்டாவே போடுறேன் 3. இப்ப இவர் பிளஸ் வைக்கிறாரு, வேணா பிளஸ் போட்டுக்கோங்க. 50 சய 3 900. இப்ப ஆன்சர் வரப்போகுது சய 850ன்னு சொல்லி. சரியா? அப்படின்னா இந்த தாக்கம் நான் கொடுத்த தரவின் படி இந்த தாக்கம் வந்து மைனஸ்ல நடக்கிறதுக்கு விருப்பம். சரியா? டெல்டா ஜி மைனஸ்ல இருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த நம்பர்ஸை மாத்தினேன்னு சொன்னா, இப்ப இதுக்கு முன்னுக்கு நடந்தது யோசிங்க. இவர் சேடா இருக்கிற ஒரு தொகுதியோ அப்படி இல்லாட்டி ஹாப்பியா இருக்கிற ஒரு தொகுதியோ எடுத்து நீங்க அந்த நம்பர்ஸ் என்னத்தான் மாத்தி பார்த்தாலும் இந்த 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 கன்செப்டை மாத்தாம சேட் அப்படின்னா பிளஸ் மைனஸ் மாத்தாம நம்பர் எப்படிதான் மாத்தி பார்த்தாலும் கடைசியில தொகுதிக்கு வந்த ஆன்சர் வந்து சேடான ஃபுல்லாவே சேடான தொகுதினா சேட்ன ஆன்சரும், ஃபுல்லாவே ஹாப்பியான தொகுதினா ஹாப்பியான ஆன்சரும் தானே வந்துச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க நீங்க நம்பர்ஸ மாத்தினீங்கன்னு சொன்னா, இவருடைய இந்த சந்தோஷத்தை கூட்டினீங்கன்னு சொன்னா, இப்ப இப்படி இருக்கிறார் ஒரு மனுஷன் வந்து சேட் ஹாப்பின்னு ரெண்டு இருக்குது. இப்ப இவருடைய
சேடை விட ஹாப்பி நல்லாவே கூடன்னு சொன்னா தேறியது அவருக்கு அவரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? ஹாப்பியா தான் இருக்கும். அதே ஒருத்தர் சேட் வந்து ஹாப்பியை விட கூடன்னு சொன்னா அவர் தேறியதா சேடா தான் இருப்பாரு. சரியா? அப்ப இப்படி ரெண்டு விதமா இருந்துச்சுன்னா சேட் ஹாப்பி ரெண்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பெருமானத்துல அளவுல தங்கி இருக்குது. நான் சொல்றது விளங்குதா? குழப்பலனா? இல்ல இல்ல விளங்குது. ஓகே, இப்ப இப்படி இருக்குது. இப்ப நான் இந்த நம்பர்ஸ மாத்த போறேன். சரியா? இப்ப எனக்கு என்ன செய்யலாம்டா டெல்டா ஹெச்சையோ டெல்டா எஸ்ஐயோ மாத்த இயலாது. சரியா? டெல்டா ஹெச்ச டெல்டா எஸ் எனக்கு போயிட்டு மாத்தலாம். நாங்க இப்ப இதுல ஒரு எடுக்கோல் ஒன்று எடுத்துதான் செய்யறேன். அப்படின்னா நாங்க வெப்பநிலை எங்களுக்கு வேண்டிய மாதிரி மாத்திருந்தோம். இப்ப எனக்கு ஐஸ் கட்டியே கரைக்கணும்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்து ரூம் டெம்பரேச்சர்லையும் வச்சு பார்க்கலாம் இந்த ஐஸ் கட்டி உருகுதான்னு சொல்லி. அதே மாதிரி நான் கொண்டு போயிட்டு -15 -18 டிகிரி இன்னொரு பெரிய ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டும் அது தாக்கம் நடக்குதான்னு பார்க்கலாம். அந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் நான் மாத்தினது வந்து என்னது? வெப்பநிலை. வெப்பநிலை. நான் மாத்தினது வெப்பநிலை. ஆனா அதுல டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸும் அந்த தாக்கத்துல இப்ப H2O சாலிட் வந்து லிக்யூடா மாறுறதுன்ற தாக்கத்துல டெல்டா ஹெச் டெல்டா எஸ்க்குமே அதே எல்லாம் நான் மாத்திர வெப்பநிலையோட மாறுதில்லைன்னு ஒரு எடுக்கோல் எடுத்து நான் செய்யறேன். உண்மையாவே அது மாறிதான் இருக்கும். ஆனா எங்களுக்கு கணக்கு செய்யல அது மாறிக்கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு சும்மாவே தெரிஞ்சு வெப்பநிலை கூடிச்சுன்னு சொன்னா என்ட்ரோபி என்ன செய்யும்? கூடும். ஆனா இந்த கணக்கு செய்யக்கொள்ள நாங்க என்ன செய்யறோம்னா இந்த வெப்பநிலையோட டெல்டா ஹெச் டெல்டா எஸ் வந்து மாறுதில்லைன்னு ஒரு எடுக்கோலை எடுத்து நாங்க இந்த கேள்விகளை செய்யறோம். சரியா? அப்ப இப்ப நான் வந்து இந்த நம்பரை வந்து எப்படி மாத்தலும்? இப்ப எனக்கு டெல்டா ஜி மைனஸ் இருக்குது, தாக்கம் நடக்குது. எனக்கு வேணும் இந்த தாக்கத்தை நடத்தக்கூடாதுன்னா இவரை வந்து பிளஸ் பக்கத்துக்கு கொண்டு போனா சரி. இந்த நம்பரை பிளஸ் பக்கத்துக்கு கொண்டு போனா தாக்கம் நடக்காது. அப்படி நடக்காம இருக்கணும்னா எனக்கு மாத்தக்கூடிய ஏதாச்சும் ஒரு காரணி இருக்கணும். எனக்கு டெல்டா ஹெச்சையும் மாத்தல டெல்டா எஸ்ஐயும் மாத்தல. அவங்க எல்லாம் மாறாத காரணிகள், மாறிலி. சரியா? எனக்கு மாத்தக்கூடிய ஒரே ஆள் வந்து இந்த வெப்பநிலை மட்டும்தான். இப்ப யோசிங்க, இதுதான் இருக்குது சேடிக்குது ஹாப்பிக்குது. ஹாப்பியா கூட்டினோம்னு சொன்னா இவர் வந்து என்ன தெரியுதா ஹாப்பி தானே கிடைக்க போகுது. அப்படின்னா இது அப்படியே நாங்க கூட்டணும். இது அப்படியே கூட்டணும்னா வெப்பநிலை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குறைக்கணுமா கூட்டணுமா டெம்பரேச்சர்? என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்ட கொஸ்டின் விளங்கிச்சா? क्वेश्चन को रिपीट பண்ணுங்க சார். இப்ப இந்த தாக்கம் வந்து என்ன சொன்னேன்? இதுக்கு முன்னுக்கு நடந்த தாக்கத்து மாதிரி இல்ல. சரியா? இதுல இருக்கிற இப்ப இந்த தாக்கம் வந்து டெல்டா ஜி மைனஸ்ல இருக்குது. அப்படின்னா தாக்கம் சுயமா நடக்க விருப்பம். எதுல? இந்த வெப்பநிலையில 27 பாகையில 300 கேல்வின்ல தாக்கம் நடக்க விருப்பம். எனக்கு இப்ப இந்த தாக்கத்தை நடத்த விட நான் மாத்தி கேட்டேன் போல. நடத்த கூடாதுன்னு சொன்னேன். அப்படின்னா இதை வந்து எந்த பக்கத்துக்கு கொண்டு போகணும்? டெல்டா ஜி பிளஸ் பக்கத்துக்கு தானே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகணும்னு சொன்னா நான் இந்த டெம்பரேச்சரை கூட்டணுமா குறைக்கணுமா? குறைக்கணும், டெம்பரேச்சரை குறைக்கணும். ஓகே, மத்தாக குறைக்கணும். குறைக்கணும் சார். ஓகே, பாப்போம் நாங்க குறைக்கிறதா கூட்டுறதானே. இப்ப என்ன சொன்னீங்க? எங்களுக்கு டெல்டா ஹெச்சையோ டெல்டா எஸ்ஐயோ மாத்த இயலாது. அப்ப எங்களுக்கு மாத்தக்கூடிய ஒரே ஆள் இந்த டி மட்டும்தான்.
இந்த டீயை நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னா இப்ப டீன்றது எப்படி டீ வந்து டெல்டா எஸோட எப்பயும் பெருக்கப்பட்டு முன்னுக்கு சயாய்க்குது. இது அப்படி இருக்குது. நீங்க இந்த நம்பரை வந்து குறைச்சிட்டே போனீங்கன்னு சொன்னா இந்த மொத்த இந்த இந்த பேக்கேஜுக்கு இந்த டி டெல்டா எஸ்ன்னு சொல்ற பேக்கேஜ்லயுமே பெருமானம் குறைஞ்சிட்டு போகும். இதே நீங்க டீயை கூட்டிட்டே போனீங்கன்னு சொன்னா இந்த மொத்தமா டி டெல்டா எஸ்ன்ற பேக்கேஜ் வந்து கூட்டிட்டே போகும். சரியா? இப்ப நான் சொல்றேன் டெல்டா எஸ்க்கு நான் 100 போட்டிக்கிறேன். இங்க வந்து 1 போட்டிக்கிறேன்னு சொன்னா ஆன்சர் 100ன்னு வரும். இதே நான் கூட்டிட்டு 2 ஆக்கினேன்னு சொன்னா இங்க ஆன்சர் 2 வரும். இதே நான் தசமஞ்சா மாத்தின என்ன நடக்கும்? ஆன்சர் 50 குறைஞ்சிடும். நான் இதை குறைக்க இந்த நம்பரை குறைக்க மொத்த பெருமானமே குறையும், பேக்கேஜே குறையும். இதை கூட்ட மொத்தமாவே கூடிக்கொண்டு போகும். சரியா? அது விளங்குது தானே? ஆமா சார். ஓகே. இப்ப நான் என்ன சொன்னேன்? இப்ப இங்க நடக்கிற தாக்கம் டெல்டா ஜி மைனஸ்ல தான் இங்க தாக்கம் நடக்குது. எதுல நடக்குது? 27 பாகையில செல்சியஸ்ல சந்தோஷமா நடக்குது இந்த தாக்கம். எனக்கு வந்து இந்த தாக்கத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா இதுல பெருமானத்தை நான் வந்து பிளஸ் பக்கம் கொண்டு போறேன்னு தான் அர்த்தம். அப்ப அதுக்கு எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு வந்து இந்த சமன்பாட்டுல இவரை பிளஸுக்கு மாத்தணும்ன்றதுதான் என் நோக்கம் இப்ப. ஆனா எனக்கு இவரை மாத்தவும் இல்ல, இவரை மாத்தவும் இல்ல. எனக்கு மாத்தக்கூடிய ஒரே காரணம் இவர் மட்டும்தான். அப்படின்னா டெல்டா ஜி பிளஸ் சொன்ன அர்த்தம் என்ன? அவரை சேட் ஆக்கணும்னு அர்த்தம். சேட் ஆக்கணும்னு சொன்னா இப்ப தேடியதா சேட் வரணும்னு நான் சொல்றேன். இங்க ஹாப்பியா இருக்கிறேன். ஹாப்பியா குறைச்சா சரி தானே? ஹாப்பியா குறைக்கணும்னா இந்த மொத்த பெருமானத்தையும் குறைக்கணும். அதை குறைக்க வைக்கிற ஒரே வழி இவரை குறைச்சு விட்டா மொத்த பெருமானமும் குறைந்தானே? டி டெல்டா எஸ்ஏ குறைஞ்சிருந்தானே? குறைஞ்சா எங்களுக்கு தேடியதா வரப்போறது சேட்ன்றது. அப்படின்னா டெல்டா ஜி சேடா வரப்போகுது, டெல்டா ஜி பிளஸ் தான் வரப்போகுது. நான் சொன்னது விளங்கிச்சா? கம்ப்ளெக்ஸா? இல்ல வாங்கி மத்தாக்க இல்லைங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் விளங்கிச்சு. இப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். சரி, இதுதான் ஒரே கொஸ்டின்ல கேக்குறது. ஸ்டார்டிங் அடுத்தது இதுக்கு 50 போட்டிருந்தேன், இங்க 3000 போட்டிருந்தேன். இதுக்கு 27 பாய் செல்சியஸ் போட்டிருந்தேன். சரி, இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப இந்த வெப்பநிலைக்கு தானே, இந்த வெப்பநிலை வந்து எதுல நடக்குது? 300 கெல்வின் தானே. நான் இந்த 300 கெல்வினை 100 கெல்வினுக்கு கொண்டு வரேன். சரியா? நான் இந்த டெல்டா எச்ச மாத்தவும் இல்லை, டெல்டா எஸ் மாத்தவும் இல்லை. அது எனக்கு மாத்தவும் இயலாது. ஒரு குறிப்பிட்ட தாக்கத்துக்கு எனக்கு அது அப்படி மாத்த இயலாது. ஆனா எனக்கு வெப்பநிலையை மாத்திடும். நான் 100 கெல்வினுக்கு கொண்டு வரேன். அதே மாதிரி நான் வந்து 500 கெல்வினுக்கும் கொண்டு வரேன். இதை நான் வந்து முதலாவது சந்தர்ப்பம்ல இருக்கேன், இது 2வது சந்தர்ப்பம்ல இருக்கேன். இந்த 2 சந்தர்ப்பத்துக்கும் போட்டு டெல்டா ஜியை கண்டு பாருங்க என்ன வருதுன்னு. நான் சொன்ன கேள்வி விளங்கிச்சா? ஆமா சார். ஓகே. நூறுக்கு போட்டா 250. 250? மைனஸ் 250. ஓகே. 500க்கு 1450. மைனஸா? மைனஸ். பாப்போம்.
ஓகே, இன்னொரு சந்தர்ப்பம் 10 கேள்விக்கும் போட்டு செய்யுங்க. மூணாவது. இருபதுக்கா? +20. ஓகே, +20 இன்னைக்கு. இப்ப இந்த தாக்கத்தை பாருங்க. ஸ்டார்ட்ல எப்படி இருந்துச்சு? டெல்டா ஹெச் வந்து பிளஸ்ல இருந்துச்சு, டெல்டா எஸ் வந்து பிளஸ்ல இருந்துச்சு. இவர் சேடா இருந்தாரு, இவர் ஹாப்பியா இருந்தாரு. இப்ப நான் ஃபர்ஸ்டே தந்தபடி நான் 300 கேள்விங்க தந்தேன், அப்படி செய்யக்குள்ள ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சு. இவர் தேரியதா வந்து ஹாப்பியா தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். திரும்ப நான் என்ன செஞ்சேன்னா இவரோட வெப்பநிலையை கொஞ்சம் மாத்தி பார்த்தேன். இவரை கொஞ்சம் கூட்டி குறைச்சி பாக்குறேன். இவர் வந்து இவரை கொஞ்சம் சேடாக்க எழுமாது. இப்ப நான் கொஞ்சம் கூட்டி பார்த்தேன், வெப்பநிலையை கூட்டி பார்த்தேன். 500 கேள்வினுக்கு 500 கேள்வின் கூட்டக்கூட வெப்பநிலையை கூட்டக்கூட நினைச்சு இந்த ஹாப்பி வந்து நல்லாவே கூடுது. இது இவர் ஹாப்பி, இந்த டெல்டா எஸ் ஹாப்பி, இவரை கூட்ட கூட்ட இன்னும் ஹாப்பி கூடுதுன்னு அர்த்தம். அப்ப எனக்கு விளைவா வந்துச்சு எப்படி? ஆன்சர் உண்டு -1450. நல்லாவே ஹாப்பியான ஆன்சர் ஒன்று வந்துச்சு. அப்ப அவர் இன்னமும் ஹாப்பி. இப்ப நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் வெப்பநிலையை குறைச்சி பார்த்தேன். 100 கேள்வினுக்கு 100 கேள்வினுக்கு குறைச்சி பாக்குறேன். 100 கேள்வினுக்கு போட்டதும் இங்க போட்டா எனக்கு -250 வருது. அப்பயும் அவர் வந்து ஹாப்பியா தான் இருக்கிறாரு. மைனஸ்ல இருந்ததை விட ஹாப்பி குறவு தான். நீங்க இந்த வெப்பநிலையை குறைச்சிங்க, குறைச்சி இவரோட சந்தோஷத்தை குறைச்சி குறைச்சி பாத்தீங்க. ஆனா இவரோட விட இவர் இருக்கிற சேடை விட இவரோட ஹாப்பி கூட. அதனால தெரியுது அவங்களுக்கு ஹாப்பி தான் வந்துச்சு. அப்படின்னா ஸ்டார்ட்ல 300 நீங்க கூட்டி பாத்தீங்க, அவர் இன்னும் ஹாப்பி ஆகுறாரு. குறைச்சி பாத்தீங்க, அப்பயும் ஹாப்பியா தான் இருக்காரு. அப்படின்னா இன்னமுமே நீங்க வெப்பநிலையை குறைக்கணும். இவரோட சேடை விட குறைஞ்சி போகணும் தானே ஹாப்பி. அப்பதானே அவர் தேரியதா சேடா வர போறாரு. அப்ப இன்னும் நல்லாவே நீங்க குறைக்கணும். அப்படி நாங்க சும்மா ஒரு போட்டு பார்த்தோம் 10 கேள்வின்னு சொல்லி. 10 கேள்வின்னு போட்டது எப்படி ஆன்சர் வந்துச்சு? சக 20ன்னு ஆன்சர் வந்துச்சு. சக 20ன்னு சொன்னா இங்க 50 இங்க 30 வந்திக்கும். அப்ப சக 20ன்னு ஆன்சர் வந்துச்சு. சகையில வந்திக்குது அப்படின்னா டெல்டா ஜி பிளஸ்ல வந்திக்குது. தாக்கம் வந்து சுயமா நிகழ விருப்பம் இல்லை. அப்படின்னா வெப்பநிலை குறைய 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 ஒரு கட்டத்துல அவர் வந்து சுயமா நிகழ்றத நிறுத்திட்டாரு. நிறுத்தி சுயமா நிகழாம டெல்டா ஜி பிளஸ் பக்கத்துக்கு போயிட்டாரு. அது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. அவர் தாக்கம் நிகழ்ற வெப்பநிலைகள் நிறைய இருக்குது. இப்ப அவர் வந்து கூட வெப்பநிலையில சந்தோஷமா இருக்கிறாரு. அப்ப இப்ப அவர் வந்து டெல்டா ஜி மைனஸ்ல இருக்கிறாரு ஒரு வெப்பநிலையில. உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை கூட்ட கூட அவர் இன்னும் ஹாப்பி ஆகிட்டு தான் போவாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு தாக்கத்தை நிறுத்தணும்னு சொன்னா நீங்க வெப்பநிலையை குறைச்சு 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 இந்த இது வந்து குறையிற திசைத்தனை என்கோட்ல அதான் இந்த பக்கம் வரைகிறேன். வெப்பநிலையை குறைச்சு குறைச்சு பாப்பீங்க. பார்த்துட்டு போக்கல ஒரு கட்டத்துல ஒரு வெப்பநிலை வரும். அந்த வெப்பநிலையை தாண்டி ஒரு நீங்க தாண்டிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு எல்லா டெல்டா ஜியும் பிளஸ்ல வர ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா தாக்கம் நிகழ மாட்டுச்சு. அப்படின்னா இது வந்து எப்படி மைனஸ்ல குறைஞ்சு குறைஞ்சிட்டு போகும். குறைஞ்சு 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 போய் கடைசி 0 வாகி டெல்டா ஜி 0 வாகி தான் டெல்டா ஜி மறுபடியும் பிளஸ் பக்கத்துக்கு போக போகுது. அந்த டெல்டா ஜி 0ன்னு சொல்றது எப்படியான ஒரு சந்தர்ப்பம்னா தாக்கம் நிகழாமைக்கிற ஒரு சந்தர்ப்பம். சரியா? இப்ப நான் சொன்னது விளங்கிச்சா? ஆம்புலன்ஸ். மொத்தமே விளங்கிச்சா? விலங்குல தாத்தா. ஓகே, இப்ப நான் எழுதி வைக்கிறது பார்ப்போம். இப்ப டெல்டா ஹெச் வந்து சேடான ஒரு தொகுதியும் டெல்டா ஹெச் வந்து ஹாப்பியான ஒரு தொகுதியும் தான் எடுத்தேன். சரியா? இப்ப இவர் வந்து இந்த டெல்டா ஜி வந்து எங்களுக்கு இவர் சேட் இவர் ஹாப்பி தானே உங்களுக்கு பெருமானம் தெரியா. அதனால இப்ப சேட் கூட தான் அந்த மனுஷன் கேக்குதுன்னு சொன்னா டெல்டா ஜி இறுதியா தேரியதா வரப்போகுது சேடா தான். அதே அவருக்கு வந்து கூட இது ரெண்டுலையும் பார்க்க ஹாப்பி தான் அவருக்கு கூட இருக்குதுன்னா தேரியதா ஹாப்பி தான் வரப்போகுது. அது விளங்கிச்சான்னு சொல்லுங்க எனக்கு. ஓ ஓகே, அவ்வளவு விளங்கிச்சு. இப்ப எப்படி வேணாலும் ஆன்சர் வரையணும். இப்ப உங்களுக்கு ஒரு தந்திக்கு ஒரு தாக்கம் எப்பவுமே தாக்கத்துல டெல்டா ஜி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாக்கத்துல சரியா டெல்டா ஜி வந்து பிளஸ்ல வருது. சரியா? பிளஸ்ல வருதுன்னு சொன்னா தாக்கம் சுயமா நிகழ விருப்பம் இல்லை. உங்களுக்கு ஒரு தாக்கம் தந்தாங்க, உங்களுக்கு இந்த பெருமானங்களும் தந்தாங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து டெல்டா ஜி பிளஸ்ல வருது. அப்படின்னா தாக்கம் சுயமா நிகழ விருப்பம் இல்லை. அப்ப உங்களுக்கு சொல்றாங்க நீங்க இப்ப இதை சுயமா நிகழ்த்தி காட்டணும்னா என்ன செய்வீங்கன்னு சொல்லி. சுயமா நிகழ்த்தி காட்டுறது என்ன? டெல்டா ஜி ஹாப்பி ஆகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த பக்கத்தை மட்டும் தானே மாத்தேலும்.
இந்த இதை டெல்டா எச்ச மாத்தவும் இல்ல, டெல்டா எஸ் மாத்தவும் இல்ல, உங்களுக்கு டீயை மட்டும்தான் மாத்திடும். அப்படி டீயை மாத்துறதுனால டி டெல்டா எஸ்ன்னு சொல்ற ஃபுல் பேக்கேஜுமே மாற போகுது. அது விளங்குதா? ஆம். ஓகே, நுஹா விளங்கிச்சா? ஓ ஓகே. இப்ப இப்ப டெல்டா ஜி நான் என்ன சொன்னேன், ஸ்டார்ட்ல அவர் பிளஸ் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் தாக்கம் நிகழ விருப்பம் இல்லை. இப்ப உங்களுக்கு சொல்றாங்க அவரை விருப்பமாக்கி காட்டுங்க அப்படின்னா டெல்டா ஜியை மைனஸ்க்கு கொண்டு போயிட்டு காட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இங்க தேரியது என்ன நடக்கணும், ஒரு மனுஷன்ல கவலை நீங்கி சந்தோஷம் நீங்குதுன்னா சந்தோஷத்தை நீங்க கூட்டினா தானே அவருக்கு தேரியத சந்தோஷம் வரப்போகுது. அப்ப இந்த பக்கத்தை நீங்க கூட்டணும். இந்த பக்கத்தை கூட்டணும்னா உங்களுக்கு டெல்டா எஸ் விட்டு கூட்டையலாவே. ஏன்னா அது ஒரு மாறாது, நான் சொன்ன வெப்பநிலையில அது மாறாம இருக்கிற ஒரு நம்பர். அப்ப உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை டீயை கூட்டியல்மானது மட்டும்தான். நீங்க டீயை கூட்டின நடக்கும், ஹாப்பி கூடும். ஹாப்பி கூடிச்சுன்னு சொன்னா டெல்டா ஜியும் கடைசியில ஆன்சரா மைனஸ்ல வரும், ஹாப்பியா வரும். இவ்வளவு விளைஞ்சு சொல்லுங்க. இப்ப தாத்தா இப்ப டீயை கூட்டுறேன்னு அப்படி நாங்க ஒவ்வொரு பெருமானம் போட்டு போட்டு பார்க்கணுமா? அது உங்களுக்கு கொஸ்டின்ல விளங்கும். நான் கொஸ்டின் வழக்கிட்டு சொல்லித்தாரேன். நான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொன்று நான் போட்டு போட்டு காட்டினேன். சரி ஓகே, அது விளங்கி చెప్పది. ஓகே. மத்தாக்கள் விளங்கிச்சா? நான் கம்ப்ளெக்ஸா சொல்றேனா? இல்ல விளங்கி. ஓகே. இப்ப நல்லா நினைச்சுக்கோங்க, ஒரு தொகுதியில வந்து சேட் ஹாப்பி ரெண்டுமே இருக்குதுன்னு சொன்னா விளைவு வந்து சேடா வரவும் மேலும் ஹாப்பியா வரவும் மேலும். நாங்க தான் வந்து அதை கேள்விக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். இப்ப ஒரு தாக்கம் சுயமா நடக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா சுயமா நடத்தணும்னா என்ன செய்யணும், அவட ஹாப்பி எப்படியாச்சும் கூட்டணும், வெப்பநிலையை கூட்டி விடுங்க. அதே நாங்க சொல்லுவோமே, இது வந்து இந்த தாக்கம் வந்து மைனஸ்ல இருக்கு, உங்களுக்கு பிளஸ் பக்கத்துக்கு கொண்டு போகணும். அப்படின்னா தாக்கம் வந்து சுயமா நிகழ்ந்து கொண்டு நிக்க உங்களுக்கு சொல்றாங்க தாக்கத்தை நிப்பாட்டி காட்டுன்னு சொல்லி. அப்படின்னு என்ன செய்யணும், தாக்கத்தை நீங்க சோகமாக்கணும். தாக்கத்தை சோகமாக்கணும் உங்களுக்கு போயிட்டு சேடா கூட்டி விடையலாவே. இவரை கூட்டுறதுக்கு எந்த வழியும் உங்களுக்கு இல்லையே. டெல்டா எச்சும் டெல்டா எஸும் மாறாது மாறாது மாறாது. உங்களுக்கு செய்ய இயலுமான ஒரே வழி என்னது, வெப்பநிலையை மாத்துறது மட்டும்தான். இவரை கூட்டி வச்சுக்கொள்ளணும்னு சொன்னா சேடா கூட்டினா தானே இவரும் சேடாகுவாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும், சந்தோஷத்தை குறைச்சா சரித்தானே, அப்ப வெப்பநிலையை குறைக்கணும். சரியா? விளங்கிச்சா? ஷுவரா? ஆமா. ஓ விளங்கிச்சு. எனக்கு கொஞ்சம் எல்லாரும் சொல்றீங்களா விளங்கிச்சாங்க? சட்டிஸ் இல்லாம இருக்கு. ஓ விளங்கிச்சுக்கா. ஓ விளங்கிச்சு. ஓகே. இப்ப இந்த நோட் உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. விளங்குதா? இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. ஓகேவா? ஆமா. ஓகே. இப்ப இதுல இன்னொன்றும் இருக்குது. அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் ஒரு தாக்கம் வந்து இருப்போமே டெல்டா ஜி மைனஸ், அந்த தாக்கத்தை டெல்டா ஜி மைனஸ் அப்படின்னா தாக்கம் நல்லா நடக்க விருப்பம். அதே தாக்கத்தை வந்து அப்படின்னா நான் சொல்றது டெல்டா ஹெச் வந்து மைனஸ் ஆகும், டெல்டா எஸ் வந்து அப்படிதான் நான் சொன்னேன், டெல்டா எஸ் வந்து பிளஸ் ஆகும் மிக்கிற ஒரு தாக்கம். அப்படின்னா இவர் வந்து ஹாப்பியாகவும், சாரி இது பிளஸ், இது சேடாகவும் மிக்கிற ஒரு தாக்கத்தை நான் பத்தி பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்ப டெல்டா ஜி பிளஸ் ஆகும் இருக்கேன் இந்த தாக்கத்துல வெப்பநிலை நீங்க மாத்துறீங்கன்னா அவரை இந்த வரைக்கும் கொண்டு போக மேலும். இப்ப மைனஸ் 100 வைப்போமே, இதை எடுப்போம் மைனஸ் பிளஸ் 20ன்னு சொல்லி. இப்ப நடக்காத ஒரு தாக்கம் இது இப்ப நடக்காம இருக்குது, ஒரு தந்த வெப்பநிலை இது நடக்குது இல்லை. நீங்க என்ன செய்றீங்க, வெப்பநிலையை மாத்தி மாத்தி வெப்பநிலைய கூட்டி கூட்டி, இப்ப ஏன் கூட்டுன்னு நான் சும்மா டிரெக்டாவே சொன்னேன், ஹாப்பியா கூட்டினா தாக்கம் கூடிடும், ஹாப்பி கூடிடும்னு தானே அர்த்தம். அதை வச்சு சொல்றேன் வெப்பநிலையை கூட்டணும்னு சொல்லி.
அது அப்படி சொல்றது விளங்குதா? அப்படித்தான் எடுக்கணும். மக்கா விளங்குது. ஓகே. இப்ப இது இப்ப நான் வெப்பநிலையை கூட்டிக் கொண்டே போகலாம். இந்த பக்கத்துக்கு தாக்கம் போகுது தானே. அப்படின்னா +20 இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா +19 18 குறைஞ்சு குறைஞ்சு தானே 0க்கு வந்து 0ல இருந்து மறுவா மைனஸ் பக்கத்துக்கு வீட்டிக்கும். நான் என் கூட மாத்தி வரைஞ்சிக்கிறேன். இந்த பக்கம் வரைஞ்சிக்கணும். சரியா? இப்ப மைனஸ்ல அடுத்த பக்கம் போயிட்டு இருக்கும். அப்ப இந்த 0ன்னு சொல்றது வந்து தாக்கம் நடக்காத ஒரு சந்தர்ப்பம். சரியா? அப்ப ΔG 0ல தாக்கம் நடக்குமான்னு கேட்டா நடக்கும். சரியா? நல்லா நினைச்சுக்கோங்க. ΔG 0 ஆகிற 2 சந்தர்ப்பங்கள் இருக்கு, 2 தாக்கங்கள் இருக்கு. ஒன்று இப்படி தொகுதி வந்து சேடு ஹாப்பின்னு அப்படி இந்த ΔH வந்து சேட் ஹாப்பின்னு மாறி வர சந்தர்ப்பத்துல ΔG 0 வர்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அது வந்து சமநிலை தாக்கம் இல்லை. சரியா? ஒரு தாக்கம் ஆனா ΔG 0 ஒரு தாக்கத்தை டிரெக்டா சொல்லிட்டாங்கன்னா அதுல அர்த்தம் தாக்கம் சமநிலையில இருக்குதுன்னு. H2O solid H2O லிக்யூடோட சமநிலையில இருக்குது. அந்த மாதிரி ஒரு கன்செப்ட். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல வர்றது சமநிலை இல்லை. இப்ப இது வந்து நாங்க எடுப்போமே அமோனியா உற்பத்தி ஆகிற தாக்கம் சொல்லி N2H2ஓட சேர்ந்து NH3 வருது. அது வந்து குறைஞ்ச வெப்பநிலைகள்ல நடக்கிற தாக்கமும் இல்லை. ΔG பிளஸ் தேய்க்குது. ஆனா கூடிய வெப்பநிலையில் நடக்குது. அது ஒரு சமநிலை தாக்கம். வேறொரு உதாரணம் X ஆக Y வந்து Z உருவாகுதுன்னு வைப்போமே. இந்த தாக்கத்துல ΔG வந்து ஸ்டார்ட்ல பிளஸ்ல இருக்குது அரை வெப்பநிலையில. இப்ப நீங்க ΔG மைனஸ் ஆக்குறீங்க, வெப்பநிலையை கூட்டிட்டு கொண்டு போறீங்கன்னு வைப்போமே. கூட்டிட்டு கொண்டு போகக்கொள்ள இடையில 0ன்ற ஒரு சந்தர்ப்பம் வரத்தானே போகுது. நீங்க வெப்பநிலையை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போயிட்டு அளக்கக்கொள்ள அந்த சந்தர்ப்பம் வந்து இவர் வந்து சமநிலையில இருக்கிறன்ற சந்தர்ப்பம் இல்ல. அப்ப ΔG 0ன்னு சொல்றது சமநிலை மட்டும் இல்ல, சமநிலை இல்லாத இன்னொரு தாக்கத்திலையும் வர இயலும். அப்படின்னா தொகுதியும் இந்த ΔHம் ΔSம் வந்து சேட் ஹாப்பின்னு மாறி மாறி வர சந்தர்ப்பங்களை வர இயலும். சரியா? நான் பிறகு இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இவ்வளவு கேட்டுக்கோங்க. இப்ப நான் அடுத்ததுக்கு போறேன். இது 3வது சந்தர்ப்பம். ஃபர்ஸ்டே பார்த்தோம் இப்படி ΔHம் ஹாப்பி ΔSம் ஹாப்பி ஆயிக்குது. அப்ப தாக்கம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. அப்படி ஒன்று பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ΔH வந்து சேடாவும் ΔS சேட் ரெண்டுமே சேட் ஆகிக்கொள்ளையும் தொகுதி வந்து சேடா இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம் ΔH சேடாக்கி ΔS ஹாப்பி ஆக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அதுல 2 சந்தர்ப்பங்களை பார்த்தோம். வெப்பநிலை அதிகரிக்க மேலும் குறைச்சி எப்படியாச்சும் இவரை மாத்திக்கொள்ள எழுமே எங்களுக்கு. சரியா? ஆனா இதுல நீங்க வெப்பநிலை எப்படி மாத்தினாலுமே எவ்வளவு வெப்பநிலை கூட்டினாலும் சேட் தானே அவருக்கு இருக்குது. கடைசியா விளைவா சேட் தான் வரப்போகுது. இதுலயும் அப்படித்தான். நீங்க வெப்பநிலை என்னதான் மாத்தி பார்த்தாலும் இங்க ஹாப்பியே தான் நிக்குது. அப்ப விளைவு எப்பயுமே ஹாப்பியா